ஹே காய்ஸ், ஹலோ மக்களே. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பேன் கண்டிப்பாக. ஆமாப்பா, நம்ம எல்லா ஊரும் போயிட்டு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போயிட்டோம். அடுத்தது கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் எப்படி? ஸோ கர்நாடகா ஸ்பெஷல் உடுப்பி சாம்பார் தான். எக்ஸலண்ட்டாக இருந்தது, அடிப்பொலியான ரெசிபி. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் ஆத்துக்கார் வந்து ரொம்ப நன்னா இருக்குடி, கண்டிப்பாக இதை நீங்கள் அடிக்கடி பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் வந்து நான் கன்னடாவில் வேறு கொஞ்சம் நிறையா பேசியிருக்கேன். கன்னடா பீப்புள் யாராவது பார்த்து தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ಹೇ ಗೈಸ್, ಹಲೋ ಮಕ್ಕಳೇ, ವಣಕಂ, ನಮಸ್ಕಾರಂ, ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಅವರ್ ಚಾನಲ್. ಇವತ್ತು ಏನು ರೆಸಿಪಿ ಅಂದ್ರೆ, ನಾವು ತಮಿಳ್ನಾಡು ಕಡೆ ತುಂಬ ಊರು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತೀರಿ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಕರ್ನಾಟಕ ರೆಸಿಪಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ವೀಕ್ಷಕರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ತುಂಬ ಜನ ನಾವು ಚಾನಲ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್, ಧನ್ಯವಾದಗಳು. ಇವತ್ತು ಏನು ಕರ್ನಾಟಕ ರೆಸಿಪಿ ಉಡುಪಿ ಸಾಂಬಾರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅದು ರೈಟಾ ರಾಂಗಾ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ಏನೋ ತಪ್ಪಾಗಿದ್ರ ಸಾರಿ ಫಾರ್ ದ ಫ್ಲಾಸ್. ಸೊ ತುಂಬಾ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬೆಂಗಳೂರು ಜನಗಳು. ನಮ್ಮ ಹಸ್ಬೆಂಡ್ ಫ್ರೆಂಡ್ಸು, ನಮ್ಮ ಮಗಳ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ಗೂ. ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಇವತ್ತು ಕರ್ನಾಟಕ ಉಡುಪಿ ಸಾಂಬಾರ್ ரெசிபி நோடானா பன்னி. இன்னைக்கு ஏன் நான் கன்னடால பேசுனேன் அப்படின்னா, கன்னடா மக்கள் நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறாப்பா. ஸோ நிறைய பேர் வந்து கன்னடா பேசுங்க அப்படின்னு எனக்கு வந்து எங்க ஆத்துக்காரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கன்னடா பேசுங்க ஆண்டி அப்படின்லாம் சொல்லியிருக்கா. சரி, இன்னைக்கு நம்ம கன்னடா ரெசிபி பண்றோம் இல்லையா, அது கன்னடா வந்து கரெக்டா ஓரளவு பேசுவேன், மேனேஜ் பண்ணுவேன். பட் என்னோட கன்னடா கரெக்டா என்னன்னு கொஞ்சம் அந்த சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வரும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து கர்நாடகா ஸ்பெஷல் உடுப்பி சாம்பார் தான் பார்க்க போறேன். ஸோ அதனாலதான் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனே வந்து கன்னடால பேசினேன். வாங்க ರೆಸಿಪಿಗೆ போலாம். ಇದಕ್ಕೂ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರ, ಈ ಸ್ಪೂನ್ ನಲ್ಲಿ 2 ಸ್ಪೂನ್ ಧನಿಯಾ, 2 ಸ್ಪೂನ್ ಧನಿಯಾ, 1 ಸ್ಪೂನ್ ಕಡಲೆಬೇಳೆ, 1 ಸ್ಪೂನ್ ಉದ್ದಿನಬೇಳೆ, ಇದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜೀರಗ, ಬೆಂತಿಯ ಸ್ವಲ್ಪ, ಹಿಂಗು, ಆಮೇಲೆ ಈ ಸ್ಪೂನ್ ನಲ್ಲಿ 3 ಸ್ಪೂನ್ ತೆಂಗಿನಕಾಯಿ ಅಷ್ಟೇ. ಇದಕ್ಕೂ ಬಂದು ಬೇಡಿಗೆ ಮೆಣಸಿನಕಾಯಿ. ಕರ್ನಾಟಕ ಅಂದ್ರ ಸ್ವಲ್ಪ ಕಲರ್ ಇರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಕಲರು ಸ್ವೀಟ್ ಇರುತ್ತೆ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಬೇಡಿಗೆ ಮೆಣಸಿನಕಾಯಿ 4, 2 ಮೆಣಸಿನಕಾಯಿ, ನಾರ್ಮಲ್ ಮೆಣಸಿನಕಾಯಿ. ಇದು ಸ್ವಲ್ಪ ನೀರಿನಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ. ಇದಕ್ಕೂ ತೊಗರಿ ಬಲೆ ಏನ್ ಮಾಡಿ ಅಂದ್ರ ತೊಗರಿ ಬಲೆ 1 1/4 ಕಪ್ಪು, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ, ಅರ್ಶಿನ್ ಪುಡಿ, ಆಮೇಲೆ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಅದು ಹಾಕಿ ಕುಕ್ಕರ್ ನಲ್ಲಿ ಒಂದು 5 ವಿಸಿಲ್ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲ ರೆಡಿ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು 1 ಟೊಮೆಟೊ ಸ್ಟೀಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ಸ್ವಲ್ಪ ಹುಳಿ ನೀರಿನಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಎಕ್ಸ್ಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಇದು ಕುಂಬಳಿಕಾಯಿ, ಎಲ್ಲೋ ಪಂಪ್ಕಿನ್ ಅಂಡ್ ಮುಲ್ಲಂಗಿ, ಇದು 2 ಸ್ಟೀಮ್ ಮಾಡಿ ರೆಡಿಯಾಗಿ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಬನ್ನಿ ನೋಡೋಣ, ரெசிபிக்குள்ள ಹೋಗೋಣ. நான் இந்த ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்க வந்து அதை பாருங்க. இதுக்கு நம்ம வந்து அந்த இதெல்லாம் காமிச்சோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து வறுத்துடலாம். என்னடா தமிழ் பாதி கன்னடா பாதி பேசுறேங்கிறலாம், என்ன பண்றது, எல்லாருக்கும் இது கர்நாடகா ரெசிபிங்கிறதுனால நான் பேசினேன்ப்பா. அதனால எனக்கு கொஞ்சம், ஏன்னா மக்கள் எல்லாரும் பாக்குறாள்ல, தே வில் ஆல்சோ என்ஜாய், தே வில் ஆல்சோ, அவளுக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து கன்னடா பேசினேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துன்றலாம், அரைச்சிக்க வேண்டியதுதான். இதுல நான் என்ன பண்றேன்னா, ஒரு இது சின்னதா வந்து பெருங்காயமும் போடுறேன் வறுத்துக்கிறதுக்கு, கொஞ்சம் வெந்தயம், இதை நல்லா வறுத்துக்கலாம். இதோட
நான் வந்து பேடிகை மிளகாவும் போடுறேன். பேடிகை மிளகா ஏன் வந்து தண்ணியில ஊற போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால கொஞ்சம் தண்ணியில போட்டேன்னா அந்த இது சாஃப்ட்னஸ் ஆயிடும். பட் நிறைய நான் வந்து ரெசிபியில கலந்துப்பேன். கலந்துக்கும் போதெல்லாம் நான் கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டும் அதை வந்து வறுத்து அரைக்கிறதுனாலும் சரி, இது பண்ணினாலும் சரி அரைச்சிப்பேன். ஸோ ஒரு 4 பேடிகை மிளகா, ஒரே ஒரு வள மிளகா, நம்ம நார்மல் மிளகா போட்டு வறுத்து தேங்காவையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட பேடிகை மிளகா இல்லைன்னா கூட காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா அது ஆப்ஷனல். பட் பேடிகை போட்டாதான் அந்த கர்நாடகாவோட டச் கண்டிப்பா வரும். அதே மாதிரி கர்நாடகால வந்து நம்ம வெல்லம் இல்லாம கொஞ்சம் சாம்பார் எல்லாமே ஸ்வீட்டா தான் இருக்கும். சாம்பார், ரசம் எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும். ஸோ அதனால பேடிகை மிளகா போட்டுருந்தால்தான் பர்ஃபெக்டா இருக்கும். பட் இல்லைங்கும் போது நம்ம காஷ்மீரி மிளகா அந்த கலருக்கு, இந்த கர்நாடகாவோட கலருக்கு நம்ம வந்து காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கி இருக்கு, வறுத்து இருக்கு. இதோட நம்ம தேங்காவும் போட்டுருவோம். நான் இந்த தேங்காய் இதுல 3 ஸ்பூன் போட்டுருந்தேன். நீங்க எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நைஸா அரைச்சுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ் புளிய ஊற போட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புளி தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு புளி தண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது எல்லாத்தையும் நம்ம நைஸா அரைச்சுட்டாச்சு. பாருங்க, பேடிகை போட்டோம். அது இப்பெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பேடிகை கலரே இல்லை பாருங்க. எல்லாம் சிகப்பா இருக்கணும் பேடிகை போட்டுலாம். அந்த கர்நாடகா கலர் வரணும். பட் இது நமக்கு கர்நாடகா கலர் வரல. ஆனா பேடிகை தான் போட்டேன். பட் அந்த மிளகால கலர் இல்லையா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ இது நைஸா நம்ம அரைச்சுட்டாச்சு. இப்ப புளி தண்ணி கொதிச்சுடுத்து 10 நிமிஷம். இதுல வந்து காய் வந்து நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். கத்திரிக்காய், பூசணிக்காய், உங்களுக்கு எது வேணுமோ. இன்னைக்கு நான் பரங்கிக்காவும் முள்ளங்கியும் போட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலாம், உப்பு. பட் ஆனா நல்ல கலர் இல்லையே தவிர நல்ல அந்த கர்நாடகா பேடிகை வாசனை நல்லா இருக்கு. நல்லா இது கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திடுவோம். கொஞ்சமா ஜலம் விட்டு மிக்சியில அதையும் விட்டுடுவோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதோட 1 டொமேட்டோ, தக்காளியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, குக்கர்ல பருப்பு வைக்கும் போதே மேலே அதை வச்சு ஓரளவு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிட்டோம். இந்த தக்காளியும் போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ಸ್ವಲ್ಪ கருவேப்பிலை சொப்பு. நல்லா கொதி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, துவரம்பருப்புல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமா துவரம்பருப்பை நான் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா குக்கர்ல விசில் விட்டு எடுத்துட்டேன். நான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். எவ்வளோ, அதாவது நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன்னா குட்டி ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ இதுதான் நம்ம கர்நாடகா ரெசிபியோட ஹைலைட்டே. கொஞ்சமா வெல்லம். இதுதான் நீங்க கர்நாடகா ரெசிபி ஆத்தென்டிக்கா பண்ணணும்னா கண்டிப்பா வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டாதான் அந்த கர்நாடகா டச் இருக்கும். ஸோ கொஞ்சமா வெல்லம் போட்டாச்சு. இதே நம்ம பேடிகை வந்து நல்ல கலரா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாம்பாரே நல்ல ரெட் கலரா இருக்கும், அருமையா இருக்கும். அந்த போட்ட வெல்லம் எனக்கு பத்தல. ஸோ அதனால கொஞ்சம் நான் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். வெல்லம் வந்து கொஞ்சம் தூக்கலாவே இருக்கட்டும்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். கர்நாடகா ரெசிபி அதுதான் ஹைலைட்டே, சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சோண்டு வந்து நாட்டு சக்கரை போட்டுருந்தேன். உங்களுக்கு வெல்லமே வேணாலும் வெல்லம் போட்டுக்கலாம். நீங்க கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அந்த ஸ்வீட்டிஷ்னஸ் இருக்கணும் அந்த சாம்பார்ல. சூப்பரா இருக்குப்பா, நிஜமா சொல்றேன். அந்த நாட்டு சக்கரை இன்னும் கொஞ்சம் கூட போட்டோன்னு தான் அப்படி கர்நாடகா ரெசிபி மாதிரி இருக்கு. பட் உங்க இது வீடியோல எப்படி தெரியறது தெரியல. வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர்ல மாதிரி தெரியறது. பட் எனக்கு இன்னும் வந்து நல்லா ரெட் கலரா இருந்ததுன்னா அப்படியே டிப்பிக்கல் கர்நாடகா ஸ்டைல் தான். பட் எக்ஸலண்டா இருக்கு. இது நல்லா சாம்பார் ரெடி ஆயிடுத்து. நம்ம வந்து இதை வந்து தாளிச்சுடலாம். வக்ரனே ಸ್ವಲ್ಪ ஆயிலு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுத்து, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வைத்தியது, சாசுவே, ஹிங்கு, பெருங்காயம், கருவேப்பிலை,
2 வரமிளகா தாளிச்சுட்டு அதுல கொட்டிடலாம். இதை இவன் தலையில கொட்டிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. சூப்பரா ரெடியா எடுத்து உடுப்பி ஸ்டைல் சாம்பார். ஸோ சூப்பராக கர்நாடகா உடுப்பி சாம்பார். அதாவது இது கோயிலெல்லாம் பிரசாதமாக, அதாவது நீங்கள் கோயிலில் இப்போது தர்மஸ்தலா உடுப்பி இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி சாம்பார் தான் வந்து பரமாறுவா. சூப்பராக இருக்கும். என்ன கைஸ், ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೈಲ್ ಉಡುಪಿ ಸಾಂಬಾರ್ ಪಾತೆಲ್ಲ. ಏನು ಬೆಂಗಳೂರು ಮಕ್ಕಳು ಉಡುಪಿ ಮ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ನೀವು ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೋಡಬೇಕು, ನಮ್ಮ ಚಾನಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಬೇಕು. ನಾನು ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ತುಂಬ ಪರ್ಫೆಕ್ಟಾಗಿ ಬರಲ್ಲ, ಬಟ್ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಏನಾದರೂ ಫ್ಲಾಸ್ ಅಂದ್ರೆ ತಪ್ಸ್ಕೊಳ್ಬೇಡಿ, ಐ ಆಮ್ ವೆರಿ ಸಾರಿ. ನಮ್ಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಕಲಿಸ್ಬೇಕು ಅಂದ್ರು. ಸೊ ನಾನು ಯಾವಾಗ ಬೆಂಗಳೂರು ಬಂದು ನಾನು ಆವಾಗಂದು ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಅವ್ರ ಮನೆಗೆ ಕಲ್ಸೋರು ಬರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿ ಇಷ್ಟು ಕಡ ಬರುತ್ತೆ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗೈಸ್. ನೆಕ್ಸ್ಟು ಕರ್ನಾಟಕ ರೆಸಿಪಿ ಏನು ಮಾಡೋದು ಏನು ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡಿ ನಾನು ಕರ್ನಾಟಕ ರೆಸಿಪಿನೇ ನಿಮ್ಗೆ ನಾನು ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ நம்ம பெங்களூரு கர்நாடகா பீப்புள். ஸோ மக்களே, நான் வந்து கன்னடா பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கோ. பிகாஸ் நம்ம எல்லா லாங்குவேஜும் நிறைய கற்றுக்கணும்ப்பா. எல்லா லாங்குவேஜும் மஸ்ட்டு. இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ, எந்தெந்த ஊரில் இருக்கோமோ அந்தந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. திஸ் இஸ் மை என்னோட பர்சனலாக நான் வந்து இப்படி தான் யோசிப்பேன். இப்போ நான் கேரளா போனேன்னா மலையாளம் பேசணும், நார்த் போனால் ஹிந்தி பேசணும் அப்படி. ஏன்னா இந்த லாங்குவேஜ் வந்து நிஜமாவே லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், இம்பார்ட்டன்ட். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட இதுதான். ஸோ அதனால நான் வந்து கற்றுன்ட்டேன், இப்படி கொஞ்சமாக பேச கற்றுன்ட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு நீங்கள் வந்து நம்ம நிறைய தமிழ் ஆத்தென்டிக் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கர்நாடகாவில் கொல்லூர், கர்நாடகா தர்மஸ்தலா, உடுப்பி, ஸ்ருங்கேரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி கர்நாடகா சாம்பார், நோ ஆனியன் நோ கார்லிக் இதுதான் பண்ணுவா. அது உடுப்பியில வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸா உடுப்பி கோயில் எல்லாம் பிரசாதமா கொடுப்பா. நீங்க போய் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இதுதான் உடுப்பி சாம்பார், டெம்பிள்ஸ் ஸ்டைல் சாம்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. இதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நிறையா வியூஸ் பார்த்து நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.